7 reasons why Jesus came to die, had to come to die. இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து உலகத்தில் சாவதற்கு உள்ள 7 காரணங்கள் யாவை? The first reason is substitution. முதல் காரணம் மற்றொருவருக்கு பதிலாக. Substitution, he died instead of us. நமக்கு பதிலாக அவர் மரித்தார். Today you don't have to hold the cross and walk around the roads. நீங்க இன்றைக்கு சிலுவையை பிடிச்சிக்கிட்டு ரோட்ல நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to tell somebody to nail you on that cross. யாரையாவது ஒருத்தர் பார்த்து எனக்கு கொஞ்சம் சிலுவையில் அறையப்பான்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Okay, when in Jesus' days the death of a cross was a common punishment for criminals. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு மனிதனை, ஒரு குற்றவாளியை தண்டனை தீர்ப்பதற்கு சிலுவையில் அறைவது சாதாரணமாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. But when Jesus died on the cross, it made a lot of difference. ஆனால் அதே வேளையில் இயேசு அதிலே மரித்தபோது ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கியது. First of all, he was not condemned to death. The Roman authorities said, no, we don't find any sin in him. சொல்லப்போனால் அவர் மரணத்துக்கு ஏதுவாக நியாயம் தீர்க்கப்படல. ரோம நியாயாதிபதிகள் சொல்றாங்க இவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்றாங்க. At the time of his death, the natural things could not hold on. அவர் மரிக்கும் பொழுது சுற்றுப்புறத்தில் உள்ள அந்த இயற்கை சூழ்நிலைகளும் அதை தாங்க முடியல. It became dark. மிகவும் இருள் அடைகிறது. In the afternoon when the sun has to shine, suddenly it darkens. மதியான வேளையிலே சூரியன் பிரகாசிக்கின்ற அந்த நேரத்தில் அஸ்தமனமாகிறது. The earth shook. பூமி நிலநடுக்கம் ஏற்படுகிறது. The soldiers were scared. ராணுவ வீரர்கள் நடுங்குகிறார்கள். The veil in the temple tore in two from top to down. தேவாலயத்தில் தொங்கிக் கொண்டிருந்த திரைச்சீலையானது மேலிருந்து கீழாக கிழிந்து போகிறது. It was chaos there. அங்கே ஒரு பெரிய குழப்பம். People did not know what was happening. என்ன நடக்குதுன்னு ஜனங்களுக்கு புரியல. And then the people said, he is a just man. அப்பொழுது கடைசியா ஜனங்க சொல்றாங்க அவர் உண்மையாகவே நீதிபரர். Why did that just man have to die? ஏன் அந்த நீதிபரர் சாக வேண்டும்? That was substitution. அதுதான் மற்றவருக்காக தன் உயிரை Today தருவது. you don't have to die. நீங்களும் நானும் சாக வேண்டிய அவசியம் இல்லை. Today you just have to accept that free gift called salvation. ரட்சிப்பு என்ற அந்த இலவச பரிசை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Stop trying to argue and trying to use your wisdom and trying to check out on God, because that brain and that wisdom God gave you. இன்றைக்கு மனதில் யோசித்து பகுத்தறிவை வச்சு நீங்க பார்த்து யோசித்து இது சரியா இல்லையான்ட்டு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யோசிக்கிறீங்களா அந்த அறிவை கொடுத்ததே அவர்தான். It's like a small ant coming and standing in front of me and trying to analyze me. இது எப்படி இருக்குதுன்னா ஒரு சின்ன ஒரு எறும்பு வந்து என்கிட்ட வந்து நான் எப்படிப்பட்டவன் என்று சோதித்து பார்க்க அது முயற்சி செய்யற மாதிரி இருக்குது. Don't act smart with God. ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஞானி மாதிரி நினைக்காதீங்க. Just accept. The Bible says in Romans 10:9 and 10, when you believe in your heart and you confess with your mouth, you will be saved. ரோமர் 10 அதிகாரம் 9-10 வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தராகிய இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தனை ரட்சிக்கப்படுவாய். You don't have to walk on your knees to get salvation. ரட்சிப்பை பெறுவதற்கு முட்டி போட்டுக்கினே நீ நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to roll on the ground to get salvation. ரட்சிப்பை பெறுவதற்கு தரையில உருள வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to give your hair to get salvation. ரட்சிப்பை பெறுவதற்கு உங்க தலைமுடியை மொட்டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Foolish things. இதெல்லாம் முட்டாள்தனமான காரியம். Jesus came as a substitution. இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக பதில் ஆளாக அவர் வருகிறார். The second reason why Jesus had to die, இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும் என்பதற்கான இரண்டாவது காரணம், flesh was needed. ஒரு சரீரம் அல்லது உடல் அல்லது மாமிசம் தேவைப்படுகிறது. I told you spirits don't die. ஏற்கனவே சொன்ன ஆவிகள் சாவதில்லை. Okay, we don't die, we are a spirit, we never die. நம்ம எல்லாம் ஆவிதான், நம்ம சாகவே கிடையாது. Our body dies, our spirit leaves our body and then our body don't function, so we just put it back from where it came. நாம் சாக வேண்டிய அந்த நேரம் வரும்பொழுது நம்முடைய ஆவி வெளியில போயிடுது, அதனால சரீரம் இங்க இருக்குது, சரீரத்தை தான் புதைக்கிறாங்க. Okay, and our spirit continues to live. ஆனால் வெளியில சென்ற அந்த ஆவி தொடர்ந்து வாழ்கிறது. Now the question is where it will live. ஆனா கேள்வி என்னவென்றால் உங்களை விட்டு பிரிந்து போன அந்த ஆவி எங்க வாழ போகுது? Why flesh is needed? Why a body is needed? ஏன் ஒரு சரீரம் தேவை? ஏன் ஒரு மாமிசம் தேவை? The third reason. மூன்றாவது காரணம். Because God needed blood. Okay, only blood can substitute, I told you. Death only can substitute death. இயேசு ஏன் சிலுவையிலே மரித்தார் என்பதற்கான மூன்றாவது காரணம் ஒரு ரத்தம் சிந்துதல் தேவை. And if you want to shed blood, you need a body.
நீங்க ரத்தம் சிந்த வேண்டும் என்றால் உங்களுக்கு சரீரம் வேண்டும். And that is why God had to put on a earth suit to come to this earth. ஆகவே தான் தேவன் மனித உடலை போட்டுக்கொண்டு இந்த பூமியிலே வருகிறார். And that is why he had to borrow the womb of Mary. ஆகவே தான் மரியாளினுடைய கர்ப்பத்தில் இடம் கேட்டு உள்ளே வருகிறார். That itself is a big sacrifice. Think about God who created the heavens and the earth. God is all powerful. God who spoke a word and brought this earth into existence comes into a small womb and stays there for 9.5 months. அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால் உருவாக்கியவர், வானத்தையும் பூமியையும் தம்முடைய பராக்கிரம வல்லமையால் உருவாக்கியவர், எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக்கொண்டு ஒரு கன்னியின் கர்ப்பத்திலே 9 மாதங்கள் பேசாம அமைதியா இருக்கார். Just imagine that sacrifice. அப்படிப்பட்ட தியாகத்தை யோசித்து பாருங்க. See, if we die without knowing Jesus, இயேசுவை அறியாமல் நீங்களும் நானும் சாகும் பொழுது our spirit will live, நம்முடைய ஆவி உயிரோட தான் இருக்கும். but it will live in the wrong place where it should ஆனா not live. எங்க அந்த ஆவி வாழக்கூடாதோ அந்த இடத்துல போய் இருக்கும். And if we accept Jesus and we die, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் சாகும் பொழுது even then we will live forever. அப்பொழுது அந்த ஆவி தொடர்ந்து ஜீவிக்கும். Where we will live in heaven. அது எங்க வாழும்? பரலோகத்தில் தேவனோடு. If you live without Christ, you will live in hell, you will live in the fire, but don't think you will get burnt up. அதனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, இயேசு இல்லாம நான் செத்துட்டேன்னா நான் தொடர்ந்து வாழ்வேன், நான் நரகத்தில் போனாலும் தொடர்ந்து வாழ்வேன், அந்த நரகம் என்ன இருக்குல நெருப்பு என்ன பஸ்பம் ஆகிடும் நினைக்காதீங்க. பஸ்பம் ஆக மாட்டீங்க. Don't think, okay, you are also dying, you know Jesus, I am dying, I don't know Jesus, not a big problem. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளி நீங்களும் சாவறீங்க, நான் இயேசு இல்லாம நானும் சாகுறேன், என்னங்க பெரிய விஷயம்? No problem. ஒரு பிரச்சனை இல்லையே. I will go stand before God. நான் ஆண்டவருக்கு முன்பாக நிப்பேன். No problem. ஒரு பிரச்சனை இல்ல. Judgment will come. நியாய தீர்ப்பு வரும். No problem. பிரச்சனை இல்ல. God will condemn me to hell. ஆண்டவர் என்ன நரகத்துக்கு போன்னு என்னை கண்டனப்படுத்துவார். No problem. பிரச்சனை இல்ல. I'll go and burn up there. அங்க போயிட்டு நான் பஸ்பம் ஆயிடுவேன். No. இல்ல. Mark 9. மார்க் 9ஆம் அதிகாரம். And 48 the verses. 48ஆம் வசனம் சொல்லுது. Mark chapter 9:48 Jesus says. மார்க் 9ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். Where the worm does not die and the fire is not quenched. அங்கே புழு சாவதில்லை, அக்கினி அவிவதும் இல்லை. Isaiah chapter 66 he ends his prophecy like this. ஏசாயா 66ல தன்னுடைய தீர்க்கதரிசனத்தை இவ்வாறாக முடிக்கின்றார். Is warning to the people. அவர் ஜனங்களுக்கு எச்சரிப்பை தருகிறார். 40 years he prophesied and nobody listened to him. 40 வருஷம் தீர்க்கதரிசனம் சொல்றார், ஒருத்தரும் கேட்கல. And he ends like this. இப்படியாக அவர் முடிக்கின்றார். 66 and 23-24. 66ஆம் வசனம் 23-24. He says, and it shall come to pass that from one new moon to another and from one Sabbath to another all flesh shall come to worship before me, says the Lord, and they shall go forth and look upon the corpses of the men who have transgressed against me, for the worm does not die and the fire is not quenched, they shall be an abhorrence to all flesh. அப்பொழுது ஏசாயா 66ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவருடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாயிருப்பார்கள். That is why we tell, don't try to commit suicide thinking if I commit suicide my problem will be solved. அதுதான் ஜனங்களை சொல்றோம், தற்கொலை செய்யாதீங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, தற்கொலை செய்தா இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை. I have debts problem, I have financial problem, if I commit suicide my problem will be solved. எனக்கு ரொம்ப கடன் தொல்லைங்க, எனக்கு ரொம்ப பொருளாதார பிரச்சனை, அவமானம் தாங்க முடியல, நான் சாவ போறேன்னா நீங்க செத்தா பிரச்சனை எங்காது. If I have a pain in my body, a sickness, I can't bear it, if I die it will be solved. என்னுடைய சரீரத்தில் ஒரு தாங்க முடியாத வேதனை, இந்த வியாதியால இந்த வியாதி என்னால மேற்கொள்ள முடியல, அதனால தற்கொலை பண்ணி செத்துறேன். See, we have no control, we don't own our life. கவனிங்க, உங்க வாழ்க்கைக்கு மேல உங்க உயிருக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் இல்லை. Even the government tells us that. அரசாங்கமும் அப்படிதான் சொல்லுது இல்லையா? So if you think my earthly problem I'm going to solve it just by committing suicide, you are mistaken, because your life never ends. In fact, your eternal journey starts after that. சொல்ல போனா
இந்த வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் தாங்க முடியல, அதனால தற்கொலை பண்ணி செத்துட்டேன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா பெரிய தவறு செய்றீங்க. ஏனென்றால் அப்பொழுதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. In this life, all our problems are temporary. இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தற்காலிகமானது. But in that spiritual life that we are going to live, that is eternal. It has no ஆனால் solution. நாம் இறந்த பிறகு நம்ம வாழ போறோம் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான் நித்தியமானது. Okay, to save us from that only Jesus came, to save us from that death. அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக தான் இயேசு So that கிறிஸ்து we வந்தார். don't spend our eternity in hell, because the devil will bombard us there and say, you sinned and you are my captive, you are my victim. To save us from that, God came. நாம் இயேசு இல்லாமல் சாகும் பொழுது நரகத்து அக்கினி எரிகின்ற அந்த நரகத்தில் போவோம். சாத்தான் நம்ம மேலே ஏறி தாண்டவம் ஆடுவான். அவன் நம்மளை மோசமான விதத்தில் நம்மளை நடத்துவான். அதிலிருந்து விடுதலை நாம் பெரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். Jesus came to die. The third reason we are seeing is God needed blood, and that is why he had to come in the form of Jesus. ஏன் தேவன் மரிக்க வேண்டும், சிலுவையிலே உயிரை தர வேண்டும் என்பதற்கான மூன்றாவது காரணத்தை பார்த்தோம். அதற்கு ஒரு ரத்தம் தேவை. அந்த ரத்தத்தை சிந்துவதற்காக தான் தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் He வந்தார். had to save us from death. நம்மை மரணத்திலிருந்து காப்பாற்ற. And I told you death is three forms. நான் ஏற்கனவே சொன்னபடி மரணத்துக்கு மூன்று நிலைகள் உண்டு. Three types of death. மூன்று வகையான What is the மரணம். first type? முதல் வகை, when the spirit of God leaves the spirit of man. ஒரு மனிதனிடத்திலிருந்து ஆண்டவருடைய ஆவி போகும் பொழுது. Second, when ஒரு மனிதனிடத்திலிருந்து அவனுடைய ஆவியிலிருந்து ஆண்டவருடைய ஆவி விலகி போகுது. The second, we are driven from the presence of God. இரண்டாவது, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் துரத்தப்படுகிறோம். Third is when this man's spirit leaves man's body. மனிதனுடைய ஆவி மனிதனுடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிறது, வெளியே And so செல்கிறது. God says, in order to settle death, I need to get out of the spirit world. I need a body. I need to come into this body. I need to die those three forms of death. ஆகவே மனிதனுக்கு ஏற்படுகின்ற அந்த மூன்று வகையான மரணத்திலிருந்து அவனை விடுதலை செய்ய தேவனாகிய நான் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு சரீரம் தேவை என்று இயேசு கிறிஸ்து வருகிறார். And he comes into a woman's womb. அவர் ஒரு கன்னியின் கர்ப்பத்துக்குள்ளாக வருகிறார். And he becomes a victim to die. மரிப்பதற்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். The night before he was betrayed, in Matthew chapter 26:39. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39. 39ஆம் வசனம். Let's turn to Matthew 26 and 39. 26:39. 39. He went a little further, fell on his face and prayed, saying, "Oh my Father, if it is possible, Lord, let this cup pass from me. Nevertheless, not my will, but as you will." சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, என் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். He is praying, "Lord, if it's possible, take this cup away, Lord." ஜெபம் பண்றார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். The cup was the price, the redemptive price that he had to pay. அந்த பாத்திரம் என்பது மனுக்குலத்திற்கு அவர் செலுத்த வேண்டிய ரட்சிப்பின் விலை. That is why when you take communion, you lift up the cup and say, "This is the cup of the new covenant." ஆகவேதான் திருவிருந்து நாம் எடுக்கும் பொழுது அந்த பாத்திரத்தை, திராட்சை ரசத்தை எடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்க? இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம். That was a cup that Jesus was praying. He said, "Lord, if it's your will, Lord, take this cup from me, Lord." அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும். So the Father never answered anything. அதுக்கு பிதா பதிலே சொல்ல. He didn't say anything. எதுவும் சொல்ல. And Jesus knew if he wanted to save us from death, he had to die. அப்ப இயேசுக்கு தெரியும், நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் உயிரை கொடுக்கத்தான் வேண்டும். He had to go to the cross. அவர் சிலுவைக்கு சென்றுதான் ஆக வேண்டும். He had to die there to redeem us. நம்மை விடுதலை செய்வதற்கு அவர் சாக வேண்டும். So he just got up from his prayer. ஆகவே ஜெபத்தை முடித்து எழும்புகிறார். And he says, "Lord, not my will, yet let your will be done." எழுந்து என்ன சொல்றாரு? ஆண்டவரே என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். Let your will be done, Lord. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். He went to the cross. அவர் சிலுவைக்கு சென்றார். They whipped him. அவரை வாரினால் அடித்தார்கள். They stripped him. அவரை சட்டையை கிழித்தார்கள். They nailed him to the cross. அவருடைய சிலுவையிலே அறைந்தார்கள். And in order to go through the death that we need to go to, Jesus had to go through the same exact death. நீங்களும் நானும் போக வேண்டிய அதே மரணத்தின் பாதையில
இயேசு கடந்து சென்றார். 3 types of death that Jesus went through. இயேசு கிறிஸ்து சென்றது 3 விதமான மரணம். First he says, Father, why have you forsaken me? முதல்ல அவர் என்ன சொல்றாரு? பிதாவே ஏன் என்னை The கைவிட்டீர்? Bible says he screamed out. He said, Father, why did you forsake me? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். கதறுகிறார். The spirit of God was taken. ஏனென்றால் அவருக்குள் இருந்த தேவ ஆவி எடுபட்டு போகிறது. Jesus Christ, the anointed one, the anointing was taken from him because he was made sin on the cross. இயேசு கிறிஸ்து, இயேசு என்றால் அவருடைய சரீர பெயர், கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். அந்த அபிஷேகிக்கப்பட்ட அந்த ஆவியின் தன்மை அவரை விட்டு நீங்குகிறது. The Holy Spirit left him. பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு போயிடுறார். In the beginning, when we read Genesis 1:1, it says, and they decided, they said, let us, okay, they created, when they created heaven and earth, we see all of them, the union, the trifold God, okay, the God was there talking. From that very beginning we see, and even before that beginning of beginning, they were together. But suddenly we find a separation which God could not. 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறது என்னவென்றால், உலகத்தை உருவாக்கும் பொழுதே கூட அவர் நாம் மனிதனை உருவாக்குவோமாக, பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேரும் எப்பொழுதே இணைந்தே தான் செயல்படுறாங்க. The presence of God was always there. எப்பொழுதுமே தேவ பிரசன்னம் அவருக்குள்ள இருக்கிறது. When sin was put on him, ஆனால் பாவம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டபோது, the presence of God, the Holy Spirit left him. தேவ பிரசன்னம் பரிசுத்த ஆவி அவரை விட்டு நீங்குகிறது. And he screams and says, God, why have you forsaken me? Father, அப்பொழுது கூக்குரலிட்டு சொல்றார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? Jesus experienced the first death. இயேசு கிறிஸ்து அந்த முதல் மரணத்தை அனுபவித்தார். Then he cried and he said, I thirst. இரண்டாவது சொல்றாரு, நான் தாகமாயிருக்கிறேன். And they brought, a hyssop for him to give him. It was like a painkiller. அப்பொழுது அவருக்கு காடியிலே தோய்த்த ஒரு காளானை எடுத்து கொண்டு வந்து அது உறிஞ்சும்படியாக போடுறாங்க. They put it in vinegar and they came to give it to him. It acted as a painkiller. அது வலி நிவாரணத்தை கொடுக்கின்ற ஒரு மருந்தை போல செயல்படுகிறது. But they brought it near his mouth. அவருடைய வாய்க்கு கிட்ட அதை எடுத்துன்னு வராங்க. He refused it. ஆனா அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. You know why? ஏன் தெரியுமா? He wanted to bear every type of physical pain that you and I can bear. நீங்களும் நானும் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வேதனையும் அவர் அனுபவிக்க விரும்பினார். That is why when we are sick, when we have pain in our body, we can look at pain and say, pain, it is illegal for you to be in my body because Jesus paid the price for you. ஆகவே நம்முடைய சரீரத்தில் வியாதியின் மூலமாக வருகின்ற வேதனையோ வரும்பொழுது நாம் என்ன சொல்லணும்? என்னுடைய சரீரத்தில் இந்த வியாதியோ வேதனையோ இருப்பது சட்டத்துக்கு விரோதமானது. ஏனென்றால் இயேசு அதை எனக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். Today, friends who are watching me, if you have any sickness, you have any disorder in your body, you can talk to it and say, my Jesus paid the price. He bore this on the cross. I need not bear it. Leave my body right now. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ வீட்டிலயோ வெளியிலோ இது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதியோ வேதனையோ வரும் என்றால், நீங்க இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அந்த வேதனையும் வியாதியையும் பார்த்து பேசுங்க, என்னுடைய சரீரத்தில் நீ இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. When you get sick, it's not the time to pray there, the time to use your authority there. ஆகவே இப்படிப்பட்ட வேதனைகள் வியாதிகள் உன்னை தாக்கும் பொழுது அது ஜெபிக்கின்ற நேரம் அல்ல, அதிகாரத்தை பயன்படுத்தும் நேரம். It is not a time to think whether I did any sin that the sickness came. God gave me the sickness. அந்த நேரத்துல பார்த்து யோசித்து ஏதாவது பாவம் செய்துட்டேனா ஏன் இந்த வியாதி வந்தேன்னு யோசிக்கிற நேரம் அல்ல. God bore our sickness. He does not give us sickness. ஆண்டவர் நம்முடைய வியாதியை சுமந்து தீர்த்துட்டார். Sickness comes because a result of sin and God bore that. வியாதி எதனால வருது? பாவத்தால. இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்துட்டார். And third thing we see when he says, the Bible says, he bowed his head, he gave up the ghost. மூன்றாவது பார்க்கிறோம், அவர் தன்னுடைய தலையை தாழ்த்தி தன்னுடைய ஜீவனை விடுகிறார். And he died after that. அதுக்கு பிறகு மரித்து போகிறார். Because when the soldier came, it was getting late. The Sabbath day was going to start, and after that they cannot take down the criminals, the dead bodies. So they wanted to kill them fast. When they came near him, they wanted to break his legs and kill him, but they found that he was already dead. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருக்கிறபடினால, ஓய்வு நாளில் அந்த ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சடலங்களை சிலுவையிலே அங்கேயே வச்சிருக்க முடியாது, அதுக்கு முன்னாலே இறக்கினோம். அதனால் அவர் கையும் காலையும் உடைச்சி சீக்கிரம் சாகடிச்சு இறக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கிட்ட வரும்பொழுது அவர் ஏற்கனவே
இறந்து விட்டார் என்று கண்டுபிடிக்கிறார்கள். அவருடைய காலை அவர்கள் உடைக்கவில்லை. Okay, he went through every part of death and then he went into hell and he won and brought back the. ஆகவே ஒவ்வொரு மரணத்தின் ஒவ்வொரு பகுதியும் அவர் ருசித்து அனுபவித்து மரித்து பாதாளத்துக்கு சென்று அதிகாரத்தை மீண்டும் வெளியே கொண்டு And that வருகிறார். leads us to the fourth point why Jesus had to die. He died as he paid for our sin. நான்காவது குறிப்பு, ஏன் அவர் சிலுவையில் தொங்க வேண்டும் என்றால் நமக்கான கிரயத்தை அவர் செலுத்த வேண்டும். When Satan seen that Jesus died, Satan was so happy. He would have thought, that's it. You healed the sick, you chased out demons, you did so many things. Now you are finished. Your story is over. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததை சாத்தான் பார்த்தபோது ரொம்ப எக்காலமிட்டிருப்பான். ஓ, வியாதிஸ்தர்களை சுகமாக்குன, மரித்தோரை எழுப்பின, அற்புதங்களை செய்த, இது இன்னைக்கு இப்போ கதை முடிஞ்சிருச்சுன்னு அவன் சிரிச்சிருப்பான். Jesus paid for the sin. இயேசு கிறிஸ்து பாவத்துக்கான விலையை Where செலுத்திட்டார். did he get sin from? எங்க இருந்து அவருக்கு பாவம் Was he வந்துச்சு? a sinner? அவர் ஏதாவது பாவம் Did he செய்தாரா? did sin? ஏதாவது பாவம் எங்கேயாவது வாங்கிட்டு வந்தாரா? Sin was put upon him, placed அவர் upon மீது him. பாவம் சுமத்தப்பட்டது. He became sin, the Bible says. உலகத்தின் பாவம் அவருக்கு சுமத்தப்பட்டதனால் அவர் பாவியானார். He never became a sinner, he only became sin. The sin was put on him. பாவமாக்கப்பட்டார். பாவியாகல And the பாகவமாக்கப்பட்டார். next reason why Jesus had to die, because he had to resurrect. If you die only, you can resurrect. If you don't die, you don't need to அதுக்கு resurrect. அடுத்த காரணம், ஏன் சிலுவையில் இயேசு மரிக்க வேண்டும் என்றால் அவர் மரித்தால் தான் உயிர் தெழுவார். And that is why we have hope today. அதனால தான் இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கு. That is why we read, oh death, where is your sting? ஆகவே தான் சொல்ற, மரணமே உன் கூர் எங்கே? Jesus died. Satan thought, finished, story is over. இயேசு செத்த உடனே சாத்தான் நினைச்சா கதை முடிஞ்சிருச்சு But இயேசுவுக்கு. remember what Jesus said, you will try to take his life, you will crush his heel, but he will, take your authority. அதுதான் ஆரம்பத்தில் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், அவருடைய குதிங்காலை நசுக்க முயற்சி செய்வார், உயிரை எடுக்க பார்ப்பாய், ஆனா அவர் உன் தலையை நசுக்கி அதிகாரத்தை எடுப்பார். He went to hell. அவர் பாதாளத்துக்கு 3 சென்றார். days he was tormented there. 3 நாட்கள் அங்கே அவர் You உபத்திரவப்பட்டார். can read about it in Colossians. Okay, it says that he was in hell there, he was tormented there, but after 3 days God said it's finished, the price is paid. 3 கொலோசியர்கள் நிருபத்தில் பார்க்கிறோம், 3 நாட்கள் அங்கே அவர் வாதிக்கப்பட்டார். ஆனால் 3வது நாள் முடிந்த பிறகு அவர் ஜெயத்தை எடுத்து வெளியே வருகிறார். And he came out triumphantly. அவர் வெற்றியோடு வெளியே வருகிறார். It's in Colossians 2 and 15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். He brought back the keys of death and hell and Hades and gave it back to us, and that's why he says what you bind on this earth will be bound in heaven, what you loose on this earth will be loosed in heaven. அதிகாரத்தை கொண்டு வந்ததனால தான் அவர் ஆண்டவர் சொல்றார், நீ பூமியிலே எவைகளை கட்டுவாயோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும், பூமியிலே எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அவை பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். Which leads us to the sixth point of why Jesus had to die. He needed to justify us. அடுத்ததான குறிப்பு, 6வது குறிப்பு, ஏன் இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும் என்றால் அவர் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும், நீதிமானாக்க வேண்டும். That is why when we pray, every time we pray, we say, Father God, we come before your presence in the name of Jesus. ஆகவே ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்றோம்? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். Just like that, I cannot go into the presence of God. I'm a sinner. Even for a few minutes back, I would have got angry. I would have did something. But then, when I go into the presence, God says, don't come. You're a sinner. But when he sees the blood of Jesus in my hand, he says, okay, because of my son, I let you in. That's the meaning. ஒவ்வொரு முறையும் நம்ம கோபப்படும் பொழுதோ மற்ற ஏதாவது காரியங்களை செய்யும் பொழுதோ நாம் அந்த பாவத்தை செய்கிறதுனால என்ன ஆகுது? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நுழைவதற்கு தடையாக இருக்குது. ஆனால் இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுது அந்த தடை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறது. மீண்டும் அவர் நம்மை நீதிமானாக கருதி நம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறார். Okay, so we were made righteous by God. ஆகவே நாம் தேவனால் நீதியாக மாற்றப்படுகிறோம். That is why Jesus had to pay the price. ஆகவே தான் இயேசு அதற்கான கிரயத்தை, விலையை செலுத்த வேண்டும். He paid it back to Satan. அதை சாத்தானுக்கு திருப்பி செலுத்திட்டார். Which leads to the 7th point, to destroy the power of death. Jesus had to die to destroy the power of death. 7வது காரணம், ஏன் இயேசு
உயிரை தர வேண்டும் என்ற 7வது காரணம், அவர் மரணத்துக்கு மரணத்தை கொடுக்கணும். He put death back to sleep. அந்த தூங்கிக் கொண்டிருந்த அந்த மரணத்தை மீண்டும் தூங்க வைக்கணும். He said, death, you have no right to be alive. மரணமே, நீ உயிரோடு இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை. So death cannot kill us. ஆகவே மரணம் நம்மை கொல்ல முடியாது. That's why the Bible says, don't be scared of people who only kill this body, but they cannot kill your spirit, but it will live on forever in God. ஆகவே இயேசு சொல்றார், உங்கள் சரீரத்தை கொலை செய்வர்களை குறித்து பயப்படாதீர்கள், உங்கள் ஆவி தொடர்ந்து ஜீவிக்கும். So you may have a question, then why must we die in our body? We can continue to live on this earth, no? அடுத்த நாள் நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் நான் சாக வேண்டும், தொடர்ந்தே நான் உயிரோடு இருக்கலாமே, Why didn't God do that? ஏன் அதை ஆண்டவர் செய்யாம We விட்டுட்டாரு? will continue tomorrow, but a small explanation I'll give you about that. அதை குறித்து நாளைக்கு நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். This after sin, this body became a sinful body. மரணம், நாம் பாவம் செய்த பிறகு நம்முடைய சரீரம் பாவ சுவாபம் நிறைந்த சரீரமா மாறுது. And even this death, the departure of man's spirit from his body, is God's favor, is God's blessing. அதே வேளையில நம்முடைய சரீரத்திலிருந்து ஆவி பிரிகிறது, அதுதான் மரணம். அது கூட ஆண்டவருடைய ஒரு கிருபை தான். Because suppose I'm living as a, for example, I can tell you about my mother's death. When I went to see her in the last stage before she could die, she was in pain, she was in agony. எங்க அம்மா மரணத்தினுடைய கடைசி காலங்களில் மாதங்களில் நான் சென்ற பொழுது அவர்கள் அநேக வேதனைகளால் அவதிப்பட்டு So I கொண்டிருந்தார்கள். prayed, God, save my mother from this pain. அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் அம்மாவை இந்த வேதனையிலிருந்து காப்பாத்துங்க. And mother died after that. அதுக்கு பிறகு எங்க அம்மா இறந்தாங்க. You know what? என்ன நடந்தது தெரியுமா? Death saved her from that pain. அவர்கள் இறந்ததுனால அந்த வேதனையிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். Because death, after it kills you, it cannot kill you again. ஏனென்றால் அந்த மரணமானது ஒரு முறை உன் சரீரத்தை கொலை செய்த பிறகு உன்னை திரும்ப கொலை செய்ய முடியாது. Oral Roberts says like this. He says the ultimate healing is death. ஓரல் ராபர்ட் சொல்றாரு, கடைசி கட்ட சுகம் என்பது மரணம். Because that death cannot come and kill your physical body or your spiritual body after that. ஏனென்றால் அந்த மரணமானது ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிற உன்னை மீண்டும் அது தொல்லை செய்ய And முடியாது. it cannot torture your body after that, because it cannot make you sick after you die. நீங்க செத்த பிறகு திரும்ப அந்த வியாதி வந்து உன்னை தாக்க முடியாது. See, instead of living on this earth throughout our lifetime as a sick person, or as a financial broke person, or in a family problem, death comes as a relief to you and gives you eternal spiritual life with God. Okay? ஆகவே மரணம் வரும்பொழுது நாம் தொடர்ந்து வியாதியில, தொடர்ந்து கடன் தொல்லையில, தொடர்ந்து இருக்காதபடிக்கு அது ஒரு நிவாரணமாக கூட நம்ம கருதலாம். எல்லாருக்கும் இல்ல, கருதுறவங்களுக்கு. Okay? So this also we can see God redeems us. Some people go a little earlier, some people go a little later. சிலர் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவாங்க, இந்த சரீரத்தை விட்டு சீக்கிரம் போயிடுவாங்க, சிலர் கொஞ்சம் லேட்டா போவாங்க. But you know one thing, we have a hope that we will meet again. ஆனா ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் இருக்குது, என்னது? மீண்டும் நாம் இயேசுவை முகமுகமாய் And we will meet சந்திப்போம். in the presence of God. That is the most important உங்களை thing. எல்லாரையும் நான் தேவனுடைய பிரசன்னத்தில் சந்திப்பேன். Okay? So we may leave this earth, but we will live on with God. இந்த பூமியில் இருக்கிற இந்த நாட்கள்ல இந்த சரீரத்தை விட்டு நம்ம கடந்து போயிடலாம். ஆனா கடந்து போனவர்கள், இனி கடந்து போகிறவர்கள் எல்லாரும் நம்ம பார்க்க போறோம். We will never be separated from the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் பிரிக்கப்படாமல் ஒன்றாக இருப்போம். The most important thing that God considers death, no? The Holy Spirit leaving our spirit will never happen, because we will be in the presence of God. நம்முடைய சரீரத்தை விட்டு பரிசுத்த ஆவி போகாது. நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்போம். பரிசுத்த The moment you ஆவியானவர் close your eyes, the angels will take you into the presence of எந்த God. நிமிஷம் இந்த பூமியில நீ கண்ணை மூடுகிறாயோ அடுத்த நிமிஷமே, அடுத்த நொடி பொழுதே, செகண்டே தேவ தூதர்கள் உன்னை தூக்கி கொண்டு And போவாங்க. that second death also we will overcome. We will be in the presence of God. We will not be chastened. இரண்டாவது மரணமாகிய அந்த மரணத்துக்கு கூட நம்ம ருசிக்க மாட்டோம், எப்பொழுதும் தேவனோடு இருப்போம். Isn't it lovely? We அற்புதமா இருக்குது fear இல்லையா? that, you know why? Because we think that once death comes, that's it. நம்ம We won't ஏன் meet again. மரணத்தை நினைத்து நம்ம பயப்படுறோம்னா, அதுக்கப்புறம் எங்க யாரையும் பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லையே We அப்படின்னு have a சொல்லி hope, கலங்குவோம். brother. ஆனா நமக்கு நம்பிக்கை That இருக்கு. is why Good Friday was necessary. ஆகவே தான் பெரிய வெள்ளிக்கிழமை, நல்ல வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை நமக்கு மிக If Good முக்கியம். Friday was not there, we would not have had a resurrection day. ஒரு புனித வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஈஸ்டர் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலின் நாள் இருக்காது. When we come to Good Friday, we are so sad with a long face. We wear black dress and all that. But on Easter we are happy. We put on white dress. No, brother.
because of Good Friday. That is why it is called Good Friday. Because of the sacrifice of Jesus, we have a hope that we will resurrect and be அந்த with him. புனித வெள்ளி அல்லது நல்ல வெள்ளி அன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப துக்கத்தோடு கருப்பு ட்ரெஸ் சிலர் போட்டு வருவாங்க. ஆனால் உயிர்த்தெழுதல் நாள் ஈஸ்டருக்கு வெள்ளை ட்ரெஸ் சந்தோஷமாக போடுவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், புனித வெள்ளி இல்லாவிட்டால் உயிர்த்தெழுந்த ஞாயிறு இல்லை. That is why the Bible says the death of a saint is beautiful in the eyes of the Lord. ஆகவே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவானின் மரணம் தேவனுடைய பார்வையில் அருமையாய் காணப்படுகிறது. Thank you for watching. இது பார்த்து கொண்டிருந்தபடியால் நன்றி. And I believe this is blessing your heart. இது உங்கள் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். We have an assurance that we will live forever with Jesus. நாம் தொடர்ந்து இயேசுவோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. Have a blessed Good Friday. ஆகவே நல்ல வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இருக்கட்டும். And have a wonderful resurrection day. அதற்கு தொடர்ந்து அற்புதமான உயிர்த்தெழுந்த ஞாயிறும் உங்களுக்கு And இருக்கட்டும். spread this good news to people. இந்த நற்செய்தியை ஜனங்களுக்கு பரப்புங்கள். People who are perishing in sin. பாவத்தில் சாகிற People who ஜனங்களுக்கு, do not know what will happen after they leave this earth. இந்த பூமியை விட்டு கடந்து சென்ற பிறகு என்ன நடக்கும் என்று Whether we will தெரியாதவர்களுக்கு come back as சொல்லுங்கள். an animal or a reptile or a bird, they don't know. அவங்களுக்கு தெரியாது ஒரு ஊரும் பிராணியோ பறக்கும் பிராணியோ நீந்தும் பிராணியோ என்று. Tell them that there is good news. We can live forever with our ஆனால் Creator. நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு சதா காலங்களில் இருப்போம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.